ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் மளிகை லிஸ்ட்லாம் எடுப்போம்ல, வீட்டில் மளிகை பொருள்லாம் வாங்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் சில பேர்த்துக்கு தெரியும். இந்த நம்ம வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கும்போது சும்மா நம்ம இப்படி கணக்கே போடாமல் வாங்குவோம், நம்மளுக்கு பட்ஜெட்டுமே ரொம்ப தாறுமாறாக போயிடும். இது நான் வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு அதில் என்னென்ன ஜாமான்லாம் வாங்குவோங்கிறத லிஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் வாங்குறதையுமே கூட உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னா அரிசி வகையில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்னது வாங்குவீங்க? சாப்பாட்டு அரிசி வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் நிறைய வாங்கி வைப்பாங்க. நாங்கள் வந்து 5 கிலோ தான் வாங்குவோம். தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதுவே கொஞ்சம் ஓடும் பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம எப்படி லிஸ்ட்டு போட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பச்சரிசி வந்து கண்டிப்பாக பச்சரிசி தேவைப்படும். அரிசி வகையிலேயே பச்சரிசி, இட்லி அரிசி எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். பச்சரிசி வந்து மோஸ்ட்லி நான் வந்து கடையில் வாங்குறது ரேரு தான். இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் பச்சரிசிலாம் கடையில் வாங்கிட்டுருக்கோம். எதுக்குன்னா பச்சரிசி நம்மளுக்கு ரேஷன் கடையில் போடுவாங்க, நிறையவே போடுவாங்க. எங்களுக்கு புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி 10 கிலோவே போட்டுருவாங்க. அதனால் பச்சரிசி முக்கால்வாசி வாங்க மாட்டோம். இப்போ ரேஷன் கடையிலையுமே பச்சரிசி போடுறதே இல்லை மக்களே. அதனால் இப்போ பச்சரிசி கடையில் வாங்குவோம். 1 கேஜி வாங்குவோம், கரெக்டாக இருக்கும். அது நம்மளுக்கு தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். பாஸ்மதி அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி செய்கிறதுக்கு, நெய்ச்சோறு அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது செய்கிறதுக்கு தேவைப்படும். அதுவுமே கூட 1 கேஜி நம்மளுக்கு வாங்கி வச்சா 1 மாதத்துக்கு நம்மளுக்கு ஓடும். இட்லி அரிசி வந்து நம்மளுக்கு நம்ம தோசை சுடுறதுக்கு, இட்லி சுடுறதுக்கெலாம் இட்லி அரிசி கண்டிப்பாகவே தேவை. 1 கேஜி வாங்குவோம். பருப்பு வகையில் துவரம்பருப்புமே நம்மளுக்கு ரேஷன் கடையில் போடுவாங்க. ரேஷன் கடை துவரம்பருப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து துவரம்பருப்பு கடையில் வாங்க வேண்டியதில்லை. கடலைப்பருப்பு வந்து நம்மளுக்கு எதுக்கெலாம் தேவைன்னா, முக்கால்வாசி நான் கடலைப்பருப்பு வந்து ஏதாவது கூட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த தால்சம் பண்ணும்போது அந்த நம்ம லெமன் சோறு, புளிச்சோறுலாம் செஞ்சு அதில் கொஞ்சம் போடுவேன், அதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் எதுக்கு தேவைப்படும்னா, நம்மளுக்கு இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் வாங்குவேன். அதனால் இட்லி பொடி செய்கிற மாதிரி இருந்தால் 1/2 கேஜி வாங்குவேன், இல்லைனா கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கி அதையே 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணி வைக்கிறது. பாசிப்பருப்பு வந்து நான் கடையில் தான் மக்களை வாங்குவேன். எதுக்கு பாசிப்பருப்பு கடையில் வாங்கணுன்னா, நம்மளுக்கு வந்து பாசிப்பருப்புலாம் கடையில் வாங்கினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் எங்கேயுமே போட மாட்டாங்க. துவரம்பருப்பு நம்ம பருப்பு குழம்பு, அப்புறம் நம்மளுக்கு சாம்பார்லாம் வைக்கும்போது 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுறது. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நம்மளுக்கு வந்து அந்த களி அந்த மாதிரி செய்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் ரொம்பலாம் வாங்கினேன், 1/4 கிலோ அங்கேயே ஸ்பேருக்கு வச்சுப்பேன். வெள்ளை உளுந்துனா உருட்டு உளுந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இட்லி தோசை மாவுக்கெலாம் அரைக்கிறதுக்கு உருட்டு உளுந்து. அப்புறம்னா பயிர் வகையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, பயிர் வகையில் வந்து ஓகே மக்கள், பயிர் வகை, கடலை வகை. பயிர் வகையில் பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, ராஜ்மா. பச்சை பயிறு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் தேவை. பச்சை பயிறு இல்லாமல் நிறைய பச்சை பயிறு வந்து நம்ம காலையில் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பச்சை பயிறு அவிக்கிறது, நைட்டே ஊற வச்சு காலையில் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது அப்படின்னு பச்சை பயிறு நம்ம எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எப்போவுமே நான் அது 1 கேஜி நான் வாங்கிடுவேன் மக்களே. தட்டைப்பயிரெலாம் ரொம்ப வாங்க மாட்டேன், கொஞ்சம் 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சு. ராஜ்மாவும் அதே மாதிரி தான் 1/2 கேஜி. இது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த குருமா செய்கிறதுக்கு, கூட்டு செய்கிறதுக்கெல்லாம் தட்டைப்பயிறு, ராஜ்மாலாம் தேவைப்படும். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிலக்கடலையுமே நம்மளுக்கு வந்து காலையில் அவிக்கிறது கண்டிப்பாக. இது எல்லாமே நான் 1/2 கேஜி வாங்கிடுவேன். நிலக்கடலை 1 கிலோ வாங்குவேன். பொட்டுக்கடலை வந்து நிலக்கடலை 1/2 கேஜி, பொட்டுக்கடலை வந்து நம்மளுக்கு 1 கேஜி, கொண்டக்கடலை வந்து நம்மளுக்கு 1/2 கேஜி, பச்சை பட்டாணி வந்து 1/2 கேஜி, சோயா வந்து 1/4 கிலோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது.
இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறதுனால நான் 1/2 கேஜி வாங்குகிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் சால்ட் ஐட்டம் தான் மக்களே. சுகர் அண்ட் சால்ட் ஐட்டத்தில் வந்து தூளுப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை, கல்லுப்பும் தேவை, வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இதெல்லாமே நம்மளுக்கு தேவை தான். வெள்ளை சர்க்கரை வந்து நம்மளுக்கு ரேஷன் கடையில் போட்டுருவாங்க. நாட்டு சர்க்கரை வந்து 1/2 கேஜி வாங்கி வச்சுக்கிறது. தேனுமே கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். புளி வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்ருவாங்க மக்களே, அதனால் புளி வந்து நான் வாங்க மாட்டேன். அடுத்து நம்ம அதர் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்ற ஒரு உணவு வந்து சேமியா மக்களே. சேமியா உண்மையிலே நான் கண்டிப்பாக ஒரு இந்த 400 கிராம் 500 கிராம்லாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. அது நான் வாங்கி வச்சுப்பேன். அது கொஞ்சம் நாளைக்கு எனக்கு 1 மாதத்துக்கு கொஞ்சம் ஓடும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பாக்கெட்டாக வாங்குறதுக்கு நம்மளுக்கு இதுதான் லாபம். சேமியாவில் ராகி சேமியா, கோதுமை சேமியா அப்படி இருக்குது. நான் வந்து 2மே வாங்கி வச்சுப்பேன். 2மே வாங்கி வச்சுட்டு பாக்ஸில் அடைச்சி வச்சுப்பேன். அது 2மே அதுக்கப்புறம் ரவ்வெல்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். வெள்ளை ரவை, அவல்லையும் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் சுகர் போட்டு தேங்காய் துருவல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவளுமே கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருள் கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, தனியாத்தூள், பெருங்காயத்தூள், மிளகு, வரமிளகாய், இதெல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நான் 200 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டில் இந்த பெருங்காயத்தூள்லாம் ஒரு டப்பா வாங்கினா போதும். 1 மாதத்துக்கு 3 மாதத்துக்கே தாராளமாக ஓடும். அப்புறம் மிளகுமே இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன் மக்களே, தெரியாமல். அதோட ரேட்டுலாம் தெரிஞ்சு பார்த்து நீங்கள் போடுங்க. ஆனால் நான் 1/2 கிலோ போட்டது ரேட்டை ரொம்ப அதிகமாயிட்டு எனக்கு. நீங்கள் வந்து 1/2 கிலோ போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து கெட்டு போகிற பொருளுமே கிடையாது. நம்மளுக்கு ஸ்டாக்காக இருக்கும். மிளகு அடுத்தடுத்த மாதங்களுக்கு வந்து ஏன்னா எனக்கு மிளகே வாங்கண்டாம் போல் அவ்வளோ மிளகு இருந்த மாதிரி இருக்குது. வரமிளகா வந்து நான் இந்த மிளகா அதெல்லாம் திருப்பிம்ல அந்த நம்ம குழம்புக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அப்போ வந்து இந்த வாட்டி வந்து நான் தனித்தனியாக தான் மக்களை அரைச்சேன். அந்த வத்தல் தூள் தனியாகவும் மல்லித்தூள் தனியாகவும் தான் அரைச்சேன். அப்போ வந்து வரமிளகா தனியாக அரைச்சி நம்ம மிளகு தூள் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருவேன். 1 கேஜிக்கு நம்ம அரைச்சி வச்சோன்னா அதில் கொஞ்சம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். நம்மளுக்கு இது வரமிளகா ரொம்ப தேவைப்படாது. எனக்கு வந்து தக்காளி சட்னி நான் அடிக்கடி வைப்பேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எனக்கு வரமிளகா வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நான் வரமிளகாய் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நான் வந்து ஒரு கொஞ்சமாக 1/4 கிலோ ஒரு பாக்ஸில் அரை பாக்ஸ் அந்த மாதிரி 1/4 கிலோ ஒரு 250 200 கிராம் அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுப்பேன் மக்களே. எனக்கு அது தாராளமாக போதும். அப்புறம் பிரியாணி மசாலா பொருட்களில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு, கஸ்தூரி மெத்தி, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணி மசாலாவில் போடக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு. பிரியாணி மசாலாவில் மட்டும் இல்லை, நம்ம சிக்கன், மட்டன் இதெல்லாம் செஞ்சால் இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இது எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சுருவேன் மக்களை. இது வந்து நம்ம டெய்லியும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு 50 கிராம் அந்த மாதிரி வாங்கி வச்சுருவேன். அதுவே எனக்கு ரொம்ப நாளைக்கு ஓடும். அடுத்து எண்ணெய் வகைகள் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், பன்னீர். கடலெண்ணெய்ன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து 1/2 லிட்டரு வந்து நம்மளுக்கு போதும். அது சில கூட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் 1/4 லிட்ரு அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் கிச்சனில். ஆனால் வீட்டுக்கு வாங்குகிற எண்ணெயில் 1/4 லிட்ரு எடுத்து வச்சுருந்துருப்பேன். தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்ப்போம்ல, இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து எதுக்கு 1/4 லிட்ரு எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் வந்து அவியல் அடிக்கடி செய்வேன் மக்களே. எனக்கு அவியல் செய்யும்போது அந்த இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஜிஆர்பி தான் நெய் எடுத்திருந்தோம். நெய்யுமே நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். அப்புறம் பன்னீர் கொஞ்சம் நான் வந்து பன்னீர் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு ஆயில் விட்டுட்டேன் மக்களே. நம்ம நார்மலாக சில பேர் பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கோல்வினர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஆயிலை விட்டுட்டேன்.
அதுவுமே நம்ம வந்து கோல்ட் வின்னர் தான் வாங்குவோம் மக்களே. இன்னொரு ஆயிலையும் விட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் முக்கால்வாசி கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். அதையுமே இதில் வந்து கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கோல்ட் வின்னர் வந்து 1 லிட்டர் நான் வாங்குவேன் மக்களே. நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர் தான் வாங்குவேன். இது எல்லா எண்ணெயும் செய்யும்போது நம்மளுக்கு பேலன்ஸாக நிற்கும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்கள் கை வந்து ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்காது. எண்ணெய் கம்மியாக ஊற்று அது அப்படி தான் சொல்லும். ஏன்னா நல்லெண்ணெய் கடலைலாம் யூஸ் பண்ணும்போது ரேட் அதிகங்கிறதுனால நம்ம பார்த்து தான் மக்களை யூஸ் பண்ணுவோம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வகைகளை வந்து கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, இது கோதுமை நிறையவே யூஸ் பண்ணுவேன். ஒரு 5 கிலோ எனக்கு மாதம் வர மக்களே 5 கிலோ நான் வாங்குவேன். கடலை மாவு வந்து அரை கிலோ வாங்கி வச்சுப்பேன். அது ஏதாவது பலகாரம் செய்கிறதுக்கு, பண்டம் செய்கிறதுக்கு, பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி போடுறதுக்கு தேவைப்படும். அரிசி மாவு வந்து புட்டை வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி தேவைப்படும். அதெல்லாம் கடையில் தான் நான் வாங்குவேன். நம்மளுக்கு பச்சரிசி பச்சரிசி மிந்தி போட்டதுனால நம்ம அரைச்சி ஸ்டாக்காக வைப்பேன். இப்போ பச்சரிசி ரேஷன்களில் போடாதனால நான் வந்து அரிசி மாவு வேறு வழி இல்லாமல் கடையில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. ராகி மாவு வந்து நான் புட்டை வைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த ராகி தோசை ஊற்றுவேன். வெங்காயம் மிளகாலாம் வெட்டி போட்டு அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. அப்புறம் பொடி வகைகள் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் ரசப்பொடி, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் இட்லி பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்னு எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இது வந்து மஞ்சள் தூள் வந்து நான் 100 கிராம் வாங்குவேன். மிளகாத்தூள் நம்மளுக்கு வாங்க போகிறது கிடையாது, வீட்டிலே இருக்குது. சாம்பார் தூளும் 50 கிராம் வாங்குவேன் மக்களே. ரசப்பொடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரசப்பொடி வாங்கவே மாட்டேன். ஆனால் லிஸ்ட்டில் நான் எழுதியிருக்கேன், அது உங்களுக்காக நான் எழுதினேன். அப்புறம் கரம் மசாலா வந்து கண்டிப்பாக நான் வாங்குவேன். அது இல்லாமல் எனக்கு வேலையே விடாது. மல்லித்தூள் நம்ம வீட்டிலே இருக்குது, அரைச்சிருவோம். அதனால் அதை வாங்குறது கிடையாது. சீரகத்தூளுமே நான் கடையில் வாங்க மாட்டேன். சீரகம் மட்டும் வாங்கி அதை அரைச்சிருவேன் மக்களே. இட்லி பொடி நான் வாங்க மாட்டேன். மட்டன் மசாலா வாங்குவேன், சிக்கன் மசாலா வாங்குவேன். நான் வாங்குகிற மசாலா இதுதான் மக்களே. அடுத்து நட்ஸு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு வந்து நம்ம வந்து முந்திரி, உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், பேரிச்சைப்பழம் இதெல்லாமே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் மக்களே. ஏன்னா வந்து குழந்த இருக்குதுல்ல, அதனால் நான் இதில் எப்போவுமே ஸ்டாக்காக வச்சுருப்பேன். இது வந்து காலையில் பாதாம் எப்படியுமே ஒரு 5 பாதாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். இப்போ பையனுக்குமே நான் வந்து இதை வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இப்போ வந்து பழக்கப்படுத்திகிட்ருக்கேன். பாப்பா இருக்கிறதுனால வந்து கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கேன் மக்களே. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி. நான் வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தங்கச்சி சென்னையிலேருந்து கொடுத்து விடுவாங்க. அதனால் நான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்பேன் மக்களே. எல்லாமே டக்குன்னு தீராது. ரொம்ப நாளுக்கு அனுப்புறது எனக்கு 3 மாதத்துக்கிட்ட ஓடும் மக்களே. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். குழந்த இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் நொறுக்கு தீனி வாங்கி கொடுக்கீங்கள்ல, பேக்கரி ஐட்டம் வாங்கி கொடுக்கீங்களா, அதுக்குள்ளே காசு தான் ஆகும் மக்களே. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு ஆகும். 2 வீக்ஸுக்கு ஒன்ஸு கூட நீங்கள் அப்படி வாங்கி வச்சு கொடுக்கலாம். எப்படி உங்களுக்கு கட்டாதுன்னு பார்த்து பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல வாங்கி வச்சு கொடுக்கலாம் மக்களே. இது வந்து நீங்கள் அதுக்கு போடுற பைசாவை நீங்கள் இதுக்கு போட்டால் உங்களுக்கு குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க மக்களே. நம்ம தான் ஏதோ என்னன்னு சாப்பிட்டோம். பிள்ளைங்களை நல்லா கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக வளர்க்கணும்ல மக்களே. அதுக்கு தான் தூள் வகைகளை வந்து காப்பித்தூள், டீ தூள், கருப்பட்டி. காப்பித்தூளுமே நம்மளுக்கு வந்து கடையில் வந்து டீ தூள், காப்பித்தூள்லாம் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களே. இதெல்லாம் வந்து இந்த வாட்டியெல்லாம் 450 கிராம் பேக்கேஜ் தான் எடுத்தோம். அதுவே ரொம்ப காப்பித்தூள் வந்து பை 1 கெட் 1ல் எடுத்தோம். இந்த ஜாமான் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்க முடியாது. எது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமோ அந்த கடையில் ஒரு சில பொருளையும் இந்த மாதிரி அப்படி தான் வாங்கணும். கருப்பட்டி வந்து
ஊரில் இருந்து கொடுத்து விட்ருவாங்க கருப்பட்டி. எங்கள் மாமா பணையிறதுனால கருப்பட்டி ஊரில் இருந்து வந்துடும் மக்களே. அப்புறம் பூஜை பொருள் வந்து தீப எண்ணெய், திரி, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, தீப்பெட்டி, அப்புறம் விபூதி, சந்தனம், குங்குமம், பீதாம்பரி பவுட்ரு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கெலாம் பூசினா அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் மக்களே. இது எல்லாமே பூஜை ஐட்டம் உள்ளது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே மளிகை சாமானில் உள்ள பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வீட்டுக்கு தேவையான பர்சனல் நம்மளுக்கு வந்து இந்த குளிக்கிற ஐட்டம், க்ளீன் பண்ணுற ஐட்டம் அந்த மாதிரி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குளியல் பொருட்கள் வந்து குளியல் சோப்பு, சலவை சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு, ஷாம்பு, சீயக்காய், ஃபேஸ் வாஷிங் பவுட்ரு, அந்த மாதிரி நம்மளுக்கு குளிக்கிற சோப்பு. அது நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இப்படி ரெண்டு எல்லோரும் தனித்தனியாக தான் சோப்பு யூஸ் பண்ணுவோம் மக்களே. ரெண்டு சோப்பு எப்படின்னு தாராளமாக தேவைப்படும். சலவை சோப்பு நான் வாங்குறதுக்கு மோஸ்ட்லி வாஷிங் மிஷின் போடுறதுனால சலவை சோப்பை விட நான் வாஷிங் பவுட்ரு தான் ரொம்ப அதிகமாக வாங்குவேன். சலவை சோப்பு எப்படி ஒன்று இருக்கும் மக்களே, எங்கள் வீட்டில் நான் வாங்காமல் இருக்கவே மாட்டேன். சில பொருளெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாலுமே கையில் துவைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து துணிச்சோப்பு எப்போயும் வாங்கி வச்சுப்பேன். பேஸ்ட்டுமே எனக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு வாங்கினா சென்சோடன் வாங்கினா அது ரொம்ப நாளைக்கே ஓடும். ப்ரெஸ்ஸுமே 2 மந்த்துக்கு ஒன்ஸ் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நாங்கள் மாற்றிடுவோம் மக்களே. அதனால் மாதம் இந்த ஐட்டங்கள்லாம் வந்து ப்ரெஸ் ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஷாம்பு வந்து இந்த வாட்டி ஷாம்பு வந்து ஃபுல்லாக டப்பாக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஓடும். சீயக்காய் வாங்குறதில்ல. ஷாம்பூவில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வாங்கி வச்சுப்போம் மக்களே. ஃபேஸ் வாஷ் வந்து க்ளோ அண்ட் ஃபேஸ் வாஷ் அது நான் யூஸ் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி சோப்பு உடம்புக்கு யூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷிங் பவுட்ரு வந்து நம்ம கண்டிப்பாக அது தேவை. அதனால் 5 kg பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் 5 kg 500 and something அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். அது எனக்கு வந்து 1 இயருக்கு ஓடும் மக்களே. அதனால் நான் வாஷிங் பவுட்ரு வந்து 1 இயருக்கு அதையே யூஸ் பண்ணிப்பேன். போன வாட்டிலாம் 14 மாதம் எனக்கு ஓடிச்சு வாஷிங் பவுட்ரு. எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஓடும். ஏன்னா வந்து 5 kgங்கும் போது நிறையா இருக்கும். நான் 4-5 பாக்ஸில் பெரிய பாக்ஸில் தட்டி வச்சுப்பேன். அதுவே எனக்கு ஓகேவாக இருக்கும். க்ளீனிங் வந்து லைசால், ஃப்ளோர்க்கு லிக்யூடு, ஓடோனில், விம் லிக்யூடு, ஹார்பிக்கு, ஸ்க்ரப்பு. லைசால் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த ஐட்டங்கள்லாம் நாங்கள் வாங்குவோம். ஃப்ளோர்க்கு லிக்யூடெல்லாம் இது வந்து பை 1 get 1 வாங்குவோம். ஓடோனில் வந்து அது வந்து அதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு அந்த பெரிய பாக்ஸாக வாங்கிடுவோம். அதுவே எனக்கு 1 மந்த்துக்கு ஓடும் மக்களே. விம் லிக்யூடு வந்து விம்மில் வந்து லைமு எடுத்திருப்போம். லைம் வந்து நல்லா இருக்குது மக்களே. அதனால் அது பெருசாகவே நான் வாங்கியிருக்கேன். அதுவே எனக்கு பை 1 get 1 தான் வாங்கினேன். அதோட விம்மோட நம்மளுக்கு அந்த அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோரு க்ளீன் பண்ணுறது, ஹார்பிக் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 2 செட்டு வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு இது எல்லாமே ஒரே இதில் வந்துடும். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, விம்மு, ஹேர்பிக்கு, ஸ்க்ரப்பர் அதெல்லாமே ஒரே இதில் வந்துடும் மக்களே. அவ்வளோதான் மக்களே. அப்புறம் அதர் திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிச்சன் க்ளவுஸு, டிஷ்யூ பேப்பரு, மெடிசின், சானிட்டரி பேட்ஸு, அப்புறம் பேபி டயப்பர், அப்புறம் கிச்சன் க்ளவுஸு, டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கிச்சனுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் மக்களே. மெடிசினை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்ம குழந்தைக்கு தேவையான எப்படி நம்ம மெடிசின் அந்த சிங்கோவிட்டா அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ பேபி கொடுத்துட்ருக்கோம். அதனால் அதுவுமே நாங்கள் வந்து வாங்கி வச்சுருவோம் மக்களே. காலியாக வாங்குறது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வாங்குறது. சானிட்டரி பேட்ஸு இதுவுமே மந்த்லி கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்கி வச்சுருவோம் மக்களே. பேபி டயப்பர் வந்து அதுவுமே ஒரு பேக்கேஜ் எடுப்போம், பெரிய பேக்கேஜாக எடுப்போம். அது எங்களுக்கு 1 மாதத்துக்கே ஓடும் மக்களே. இதுதான் மக்களே நம்ம மளிகை லிஸ்ட்டு. இதில் ஏதாவது
இதில் வந்து நான் வந்து 2 பொருளை மட்டும் நான் விட்டுருக்கேன். 2 பொருள் நான் மெயினாக நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போனால் இந்த பை ஒன் கெட் ஒன்ல நம்ம பார்த்து எடுக்கும்ல, அப்போவுமே நாங்கள் வந்து 2 திங்ஸ் வாங்குவோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாக்கோஸும் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸும் 2மே எடுப்போம். அது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அவசரத்துக்கு நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வயிறு கப்புன்னு இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் மக்களே. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம். அதனால் நான் அது எப்போவுமே குழந்தைக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்குங்கிறதுனால நான் அது வந்து பையனும் விரும்பி சாப்பிடுவான். அதனால் அதில் வந்து இந்த நட்ஸ் ஐட்டங்கள்லாம் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுப்பேன் மக்களே. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கடையில் நீங்கள் அதான் அந்த ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐட்டங்கள்லாம் வாங்குறீங்க இல்லையா, இப்போ சாப்பாட்டு அரிசி தீர போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் சைடு வந்து இல்லைன்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இல்லைனா டிக் போட்டுக்கோங்க. அது வந்து அப்போனா டிக் போட்டிங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு தெரியும். இந்த மாத லாஸ்ட்டில் இது வந்து தீருது, இது வந்து இருக்குது, இது தீருது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ இதை கணக்கு பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரே கடையில் வாங்காதீங்க மக்களே. நீங்கள் வாங்குனீங்க இது எல்லாமே ஒரு இந்த ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்கிக்கோங்க. இதுவுமே நம்ம நாட்டு சக்கரை அந்த தேனெல்லாம் அங்கே வாங்காதீங்க. ஒரு சில பொருள்லாம் இதெல்லாம் அங்கே வாங்க வேண்டிய பொருட்கள் தான். பட்டை, கிராம்பு ஒரு சில பொருட்கள்லாம் அங்கே வாங்க வேண்டியது இருக்கும். சில பொருட்கள் வந்து நீங்கள் அந்த பை ஒன் கெட் ஒன்லலாம் வரும். ஆஃபர் பார்த்து இந்த டீ தூள், காப்பி தூள்லாம் அங்கே வாங்காதீங்க. அது தனியாக ஆஃபர் பார்த்து எடுங்க. உண்மையிலே உங்களுக்கு ரூ. 10 ரூ. 20 அதில் சேவிங்ஸ் கிடைக்கும். எனக்கு நான் வந்து பை ஒன் கெட்லேருந்து எடுத்தேன். எனக்கு வந்து ரூ. 20 சேவ் பண்ணியிருக்கேன் மக்களே. காப்பித்தூள் 2 பாக்கெட்டு வந்து இவ்வளோ 450 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. 300 அப்படி இருந்துச்சு. நம்ம இது வந்து கடையில் ஒரு பாக்கெட் எடுத்தாலே நம்மளுக்கு 350, 250, 280 அந்த ரேட்டில் இருக்குது. டீ தூளுலாம் பயங்கர ரேட்டு. அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஆஃபர்லலாம் கிடையாது மக்களே. ஒவ்வொரு பேக்கேஜ் அப்படி தான் கொடுப்பாங்க. அது எத்தனை லிட்ரு வேணுமோ அத்தனை லிட்ரு பார்த்து எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் பார்த்து தான் ஒன்று எடுப்போம். லிக்விடு இந்த நம்ம க்ளீன் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே பை ஒன் கெட் ஒன்ல எடுத்தால் தான் நம்மளுக்கு லாபம். அது பெருசாக நம்மளுக்கு கொடுப்பாங்க பேக்கேஜ். அது தப்பில் நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. சானிடரி பேட்ஸுமே பேபி டைப்பருமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெரிய பேக்கேஜில் இந்த இது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வரும். அதனால் அதில் எடுத்துக்கலாம் மக்களே. இப்படி தான் நம்ம எடுப்பேன். ஒரே கடையில் எடுக்கக்கூடாது. எடுத்தால் நம்மளுக்கு இதில் லாபமே இருக்காது. கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெவ்வேறு கடையில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் பார்க்கலாம். அதேமாதிரி மாதம் நம்மளுக்கு தீரும்போது நம்ம அதை கணக்கு பண்ணி அதை இது பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மக்களே. இப்படி தான் மக்களே நான் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு. இப்படி தான் நான் எடுப்பேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.